ஊத்து ஆனால் புண்ணு ஆறணும்னு ஊற்றுற அந்த மருத்துவம் புண்ணு இன்னும் ஆறுறது லேட்டாக தான் ஆகும். டேய் அடிபட்டு போனால் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு தான் கொடுக்குறாரு. வந்துட்டான் போடா. டாக்டர்ஸ்லாம் ஹாஸ்பிட்டலில் அடிபட்டு போனீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு தான் புண்ணில் ஊற்றுறாங்கன்றது உண்மை தான். ஆனால் அதே டாக்டர்ஸ் தான் புண்ணில் இதை ஊற்றவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. குழப்பமா இருக்கா? இப்போ நீ இதை காயத்துக்கு ஊற்ற போறீல, காலை காட்டு. இங்கே காயம் இருக்குது, இங்கே ஏதாவது காயம் இருக்கா? இல்லை. இந்த கட்டை வரலாம் இப்போ இதை ஊற்றுறேன் பாரு. சுமாரா இந்த நுரை ஏன் வருதுன்னு தெரியுமா? இப்படி நுரை வந்தா தான் புண்ணில் இருக்க கிருமிலாம் சாகுதுன்னு அர்த்தம். நீ இப்போ என் காலில் ஊற்றுன பார்த்தியா? அப்போ என் நகத்துக்கு இடையில இருக்க அந்த கிருமிலாம் செத்து போயிருக்கும். அதனால தான் நுரை வந்துச்சு. கரெக்டா? கரெக்டு தானே. இப்படி கிருமிலாம் செத்தாதானே புண்ணு சீக்கிரம் ஆறும். இது தெரியாமல் ஆஸ்பத்திரியில் டாக்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. புர்ரா படா. ஆஸ்பத்திரியில் டாக்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க தான், அந்த சந்தேகம் எனக்கும் வந்துச்சு. அதனால அதை போய் டாக்டர்கிட்டே பேசினேன். அதுக்கு டாக்டர் சொன்ன வீடியோ நான் உன்கிட்ட காட்டுறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீயே தெளிவாயிட்டு முடிவு பண்ணு. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன். என்னடா? இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை உன் புண்ணில் ஊற்றும் போது அது இந்த புண்ணில் உள்ள கிருமிகளை மட்டும் கொள்ளாது, அந்த புண்ணில் இருக்கக்கூடிய ஒன்னோட செல்ஸையும் கொண்டுடும். அதோட அதில் புதுசாக நரம்பெல்லாம் வளரணும்ல, அதையும் கொண்டுடும். அப்புறம் எப்படி புண்ணு ஆறும்? அது எப்படி கொள்ளுதுன்றதை நீ தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்க. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒன்றும் இல்லடா, H2O தண்ணிக்கு சொல்லுவோம்ல. அதாவது 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும், 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடில் என்ன இருக்கும்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும், H2O2 அப்படின்னு சொல்லுவோம். இதை தூக்கி நீ புண்ணில் ஊற்றும் போது அது அந்த கிருமிகிட்ட எப்படி ரியாக்ட் ஆகும்னு முதல்ல சொல்லிடுறேன். இப்போ ஒரு கிருமி மேலே இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு பட்டோனே அந்த கிருமியோட வெளிப்பக்கத்தில் மெம்பரேன் இருக்கும்ல, அந்த கிருமியோட தோல் மாதிரி அது, அந்த தோலோட ரியாக்ட் ஆகி அந்த தோல் பகுதியில் உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். அப்படி அப்சர்வ் பண்ணுறதுனால அந்த வெளிப்புற மெம்பரேன் பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகிறதுனால கிருமி செத்து போயிடும். இப்போது கிருமி செத்துருச்சு, கிருமியோட அந்த மெம்பரேன் பிரேக் ஆகிடுச்சு. உள்ள அந்த கிருமியோட பார்ட்ஸ் எல்லாம் வெளியில் வரும்ல, அந்த பார்ட்ஸில் கேட்டலேஸ் அப்படின்ட்டு ஒரு என்சைம் இருக்கும். அந்த என்சைம் என்ன பண்ணுன்னா இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகி ஒரு பக்கம் தண்ணியாகவும் வாட்டராகவும் இன்னொரு பக்கம் ஆக்சிஜனாகவும் பிரிஞ்சிடும், பிரேக் ஆகி பிரிஞ்சிடும். அப்படி பிரியும் போது ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகி வருது பார்த்தியா, அந்த ஆக்சிஜன் தான் இப்போ ஊற்றும் போது உனக்கு பப்புலாக வருது. அதனால் அந்த கிருமி சாகும்போது இந்த கேட்லேஸ் தான் ஆக்சிஜனாக கன்வெர்ட் ஆகி இந்த பப்புலாக உருவாக்குது. இந்த நீயே சொல்லிட்டேல, அப்போ கிருமி செத்துனா நல்லது தானே? நல்லது தான்டா. ஆனால் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு கிருமி மேலே ஒரு மாதிரியும் உடம்புல உள்ள செல்லு மேலே ஒரு மாதிரிலாம் செயல்படாது. எப்படி கிருமியை கொள்ளுதோ அதே மாதிரி இங்கே உள்ள செல்லையும் கொன்றும். அது எப்படின்றத சொல்கிறேங்க. அது எப்படி நான் சொல்கிறேன். எப்படி பாக்டீரியாக்குள்ளே கேட்டலைஸ்ன்ற ஒரு என்சைம் இருந்துச்சோ அதே தான் நம்ம செல்லையும் இருக்குது. நம்ம கையில் இப்போ வெட்டிக்கிட்டாலோ இல்லை கீரல் விழுந்துட்டாலோ அந்த செல்லாம் டேமேஜ் ஆகி இந்த கேட்டலைஸ் ரிலீஸ் ஆயிரும். அதில் நம்ம அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை விடும்போது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தனித்தனியாக பிரித்து விட்டுருது. அந்த ஆக்சிஜன்லாம் நிறையா வருது. அதானே? எப்படா உனக்கு தெரியும்? இது தெரியாமையா ஸ்கிட்டின்னு ஒரு சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கிட்டின்னு ஒரு சேனலா? தெரியாதாடா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குடா, எடுத்து பார்த்து தெரிஞ்ச அறிவை வளர்த்துக்கோ. சரி நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓவரா சீனா போடாத, அப்புறம் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. சரிடா, இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை போட்டால் செல்ஸ்லாம் செத்து போயின்றது சரி. ஆனால் கிருமி தானே சேர்த்து சாகும், அது நல்லது தானே? அப்படி கிருமி இருந்துச்சுன்னா அது சாகும் தான். ஆனால் அப்படி புதுசாக அடிபட்ட புண்ணில் அவ்வளோ கிருமிலாம் ஒன்றும் இருக்காது. இப்போ இந்த புதுசாக அடிபட்ட புண்ணில் நீ ஹைட்ரஜன் பெராக்சைடு ஊற்றும் போது நுர வருதில்ல, அதுக்கு முக்கால்வாசி காரணம் இங்கே உள்ள செல்ஸ் டேமேஜ் ஆகி வெளில வந்த கேட்லேஸ் தான். மற்றபடி கிருமியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அந்த ஏற்கனவே வெளில வந்த கேட்லேஸோட மட்டும் ரியாக்ட் ஆகாது. நல்லா சுற்றி இருக்குது பார்த்தியா, எதுவும் ஆகாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்க செல்ஸ் இருக்குது பார்த்தியா, அதோடையும் எப்படி பாக்டீரியா கூட ரியாக்ட் ஆகி அந்த பாக்டீரியாவை அழிக்குதோ அதே மாதிரி அந்த செல்லோட மெம்பரேனை அழித்து அதுலேருந்தும் கேட்லேஸை வெளியில் கொண்டு வந்துடும். அதனால தான் நிறைய நுர வந்துக்கிட்டே இருக்கிறது. அப்படி பண்ணுச்சுன்னா என்ன தெரியுமாகும்? இப்போ பொதுவாக ஒரு புண்ணு ஆறணும்னா என்ன பண்ணணும்? அந்த இடத்துல இருக்கிற நல்லா இருக்கிற செல்ஸ் எல்லாம் டிவைட் ஆகி இன்னும் நிறைய செல்ஸாக பெருகி அங்கே எங்கெங்கெல்லாம் தோல்லாம் கிழிஞ்சு போயிருக்கோ அந்த இடத்துல தோலை மறுபடியும் நிரப்பணும். அதே மாதிரி அங்கே ஏதாவது நரம்பெல்லாம் கட் ஆயிருந்துச்சுன்னா, பிளட் வெசல்ஸ் ஏதாவது கட் ஆயிருந்துச்சுன்னா அந்த பிளட் வெசல்ஸையும் செல் டிவிஷன் நடந்து அந்த பிளட் வெசல்ஸ் மறுபடியும் ஒன்றா இணையணும். அப்போ தானே புண்ணு சீக்கிரம் ஆகும். இதுதான் இந்த என்சைமு இருக்கிற செல்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி விட்டுறது இல்லை. அப்புறம் எப்படி சீக்கிரம் புண்ணு ஆகும்? ஆமாடா, அப்படிலாமா ஆகுது? இன்னும் ஆகும். இப்போ உன் உடம்புல எங்கேயாவது அடிபட்டுருச்சுன்னா நீ அதுக்கு மருந்து போடுறதுக்கு முடியே உன் உடம்பே அங்கே வர நோய் கிருமிகளை எடுத்து போராடுறதுக்கு அங்கே இம்யூன் செல்ஸ் தான் அனுப்பும். அந்த இம்யூன் செல்ஸையும் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு கொன்றும். அப்புறம் எப்படி புண்ணு சீக்கிரம் ஆறும்? புண்ணு ஆறுறதை நீ இன்னும் லேட்டாக தான் ஆகிற ஹைட்ரஜன் பெராக்சைடை போடுறது மூலமாக. ஏன்டா இவ்வளோ நடக்குதுன்னா ஏன்டா இன்னும் ஆஸ்பத்திரியில் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? டாக்டருக்குலாம் அந்த விஷயம் தெரியாதா? இதை பற்றி நான் டாக்டர்கிட்ட பேசினேன். டாக்டரே அதை பற்றி சொல்கிறாங்க, கேளு. ஸ்ட்ரீட் லைட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஹைட்ரஜன் பெராக்சைடு புண்ணுக்கு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அந்த காலத்தில் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மல் சூப்பர்ஃபிஷியல் wound மட்டும் ஹைட்ரஜன் மைல்டாக கண்டாமினேட் ஆகிருந்தால் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுப்பாங்க. இதோட பேசிக் சயின்ஸ் என்னென்னா, ஹைட்ரஜன் பெராக்சைடு போகிறதுனால அதில் நேசன்ட் ஹைட்ரஜன் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ண வைக்குது. இந்த ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுறதுனால பாக்டீரியல் இன்ஃபெக்டட் டிஷ்யூஸ்லாம் அது சாவடிச்சுட்டு அந்த டிஷ்யூஸ்லாம் க்ளீன் பண்ணுது. பட் ரீசெண்டாக அதோட டிஸ்அட்வான்டேஜஸும் கொஞ்சம் நிறைய இருக்குது. மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஹைட்ரஜன் பெராக்சைடு
டெட் டிஷ்யூஸை மட்டும் ஆக்ட் பண்ணலை, இது நார்மல் ஹெல்த்தி டிஷ்யூஸ்லேயும் அது வேலை செய்யுது. இந்த நார்மல் ஹெல்த்தி டிஷ்யூஸில் வேலை செய்கிறதுனால நார்மல் செல்ஸையும் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுறது. ஒரு ஃபிசிக்கல் இன்ஜுரியாக இருக்கலாம், இல்லைனா தெர்மல் ஏதாவது ஒரு பேர்ன் கெமிக்கல் அதனால பட்டு உங்களுக்கு அந்த ஒரு புண்ணு வரணும். இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட் போகிறதுனால உங்களுக்கு அந்த நார்மல் டிஷ்யூஸும் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிட்டு அது டீவைட்டலைஸ் ஆகிறதுனால வந்து அதோட ஹீலிங் ப்ராசஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃபுல்லாக. இப்போதைக்கு கரண்ட்டாக எங்கெங்கே கொடுக்கலாம் எங்கெங்கே கொடுக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஹைட்ரஜன் பெராக்சைட் மைல்டு சூப்பர்ஃபிஷியல் மைல்டிக் கண்டாமினேட்டட் ஒன்றில் மட்டும் கொடுக்கலாம். ஒரு ஷார்ப் கட்டோ இல்லைனா இன்ஃபெக்ட் ஆகாமல் சூப்பர்ஃபிஷியல் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருக்கவங்களுக்கு தேவையில்லை. டீப் வூண்ட்ஸ் தவிர உங்களுக்கு அடுத்தது அனிமல் பைட்ஸ், நாய்க்கடி இல்லை பூனைக்கடினால வந்த அந்த மாதிரி வூண்ட்ஸ்க்கும் இது அப்ளை பண்ணக்கூடாது. அதே மாதிரி சிவியர் பேர்ன் நல்லா அந்த பேர்ன்ஸ்னால் வர ஆழமான இருக்கிற புண்ணுக்கும் ஹைட்ரஜன் பெராக்சைட் யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் கரண்ட் கைட்லைன்ஸ். டயபெட்டிக் வூண்டை பொறுத்த வரைக்கும் நார்மல் வெட் சலைன் ட்ரெஸ்ஸிங்கை தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்கும், கொஞ்சமாவது மாய்ஸ்சர் மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த வூண்ட் ஹீலிங் ப்ராசஸ் ப்ரொமோட் பண்ண முடியும். அதுவே டயபெட்டிக் வூண்டில் பஸ் இருக்குது, உங்களுக்கு ரொம்ப அந்த சீல் பிடிச்சிருச்சு, ரொம்ப டிஸ்சார்ஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா சூப்பர்ஃபிஷியலாக ஒரு வாட்டி இல்லைனா மைல்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த டெட் டிஷ்யூஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக திருப்பி அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு பதிலாக நிறைய மெடிசன்ஸ்லாம் இருக்குது. ஸோ தட் ஹைட்ரஜன் பெராக்சைடோட யூசேஜ் கம்மியாகிட்டு வருது. கேட்டுக்கிட்டியா? டாக்டர் சொன்ன மாதிரி உடம்புல பெரிய புண்ணு ஏதாவது வந்து அந்த புண்ணு ரொம்ப நாளாக ஆறாமல் இருந்து அதிகமாக இன்ஃபெக்ட் ஆகி நோய் கிருமிகள் அதிகமாக அதில் இருக்குன்னு வச்சுக்க, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த மாதிரி புதுசாக அடிபட்ட புண்ணுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி புதுசாக அடிபட்ட புண்ணுக்கு நீ அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு தான் யூஸ் பண்ணுவேன்னா அந்த புண்ணு ஆறதுன்னு இன்னும் லேட் ஆகுறது தான் அர்த்தம். வேணா போட்டுக்க. புரியுதா? அப்போ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு நீ என்ன தரமா பண்ணலாம், உன் வீட்டில் உள்ள ஏதாவது சேரு இல்லை கிச்சனு ஏதாவது ஃப்ளோரு அதில் உள்ள கிருமிகள்லாம் அழிக்கணுன்றதுக்கு அதை சுத்தம் பண்ணுறதுக்கு வேணால் நீ இதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இதை தூக்கி புண்ணுலாம் போட்டுக்கிட்டு இருக்காத. சரி, இப்போ நான் அந்த புண்ணுக்கு வேறு என்ன தான் பண்ணுறது? உனக்கு இந்த மாதிரி ஏதாவது அடிபட்டு அந்த புண்ணில் எதுவும் கிருமி தொற்று ஏற்பட்டக்கூடாது நீ நினச்சின்னு வச்சுக்க. அப்போ நல்லா சுத்தமான தண்ணியில் அந்த புண்ணை கழுவிடு, இல்லைனா சோப் போட்டு கூட கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அது காற்றுப்படாமல் மூடி பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டீங்கன்னா அவங்களே அதுக்கு தகுந்த ஆயின்மெண்ட்டெல்லாம் போட்டு விட்டு கிருமி தொற்று ஏற்படாத மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் புண்ணு ஈஸியாக ஆறிட்டு போகுது. சரி, நான் போய் காட்டுறேன். இந்த ஸ்கிட்டி சேனலுக்கு ப்ரொமோஷன் பண்ணி விட்டுருவோம்டா. ஆமாடா. ஆமாங்க, நம்ம அருள் ஸ்கிட்டின்ற பேரில் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லாம் ஒரு சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சேனலில் குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி சயின்ஸை ரொம்ப சிம்பிளாக காமெடியோட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். காமெடி இருக்கும்ல, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்கும். நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் அதை காமிங்க. காய்ஸ், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இன்னைக்கு ரொம்பவே அற்புதமா இருக்க போகுது. ஹே தண்ணியில அந்த ஊக்க மிதக்க விட்டு வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அவ்வளவுதானே. அதுக்கே நான் கத்துற கூல் சின் டவுன் ஸ்டார்ட். லெட்ஸ் கோ गाइस. ஒரு டப்பால தண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்குள்ள கனமான பொருட்களை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது தண்ணிக்குள்ள முங்கிரும். அது ரொம்பவே சாதாரண விஷயம் தான், நம்மளே பார்த்திருப்போம். ஆனா அதுவே சில கனமான பொருட்களை நம்மளால முங்க வைக்கவும் முடியும், மிதக்க வைக்கவும் முடியும். உதாரணத்துக்கு இந்த ஊக்க நான் அப்படி தண்ணிக்குள்ள போட்டேன்னா அது முங்கிரும். ஆனா அதுவே அந்த ஊக்க இந்த மாதிரி மெதுவா விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது தண்ணியில மிதக்கும். ஸோ விஷயம் என்னன்னா, எல்லா திரவத்திலையும் சர்ஃபேஸ் டென்ஷன்ற ஒரு விஷயம் இருக்கு, அது தண்ணியிலேயே இருக்கு. அதுதான் ஊக்க மூழ்க விடாம மிதக்க வச்சு அதை பேலன்ஸ் பண்ணுது. எப்படி? தண்ணியில அதோட மூலக்கூறுகள் எல்லாமே ஒண்ணுக்கொன்னு ஈர்க்கப்பட்டு ஒரு லேயரா ஃபார்ம் ஆகி தண்ணிக்கு மேல வந்து நிற்கும். இப்போ அது மேல ஏதாவது ஒரு பொருள் விழுகுது அப்படின்னா அது முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயம் அந்த பொருள் மேல செலுத்தி அதை மேல தான் தள்ளிவிட பார்க்கும். இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். ஆனா அந்த பொருள் ரொம்ப வெயிட்டாவோ இல்ல அதிக ஃபோர்ஸோடய உள்ள வருது அப்படின்னா அந்த லேயர் உடஞ்சு அந்த பொருள் உள்ள மூழ்கிடும். இப்படிதான் நான் ஊக்க ரொம்ப அதிக ஃபோர்ஸ் கொடுத்து உள்ள போட்டதுமே ஊக்கு முங்குச்சு. அதுவே நான் மெதுவா வைக்கும் போது ஊக்கு முங்கல மிதந்துச்சு. ஸோ இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஒவ்வொரு திரவத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறி இருக்கும். ஓ